எப்பாடி பிச்சை எடுத்த காசை வச்சு நல்ல பிரியாணி தின்னாச்சு, பஸ்லையும் வந்தாச்சு. அடுத்து இந்த மொட்டையனை தான் போய் பார்க்க போகணுமா, இல்லை ஒரு தூக்கத்தை போட்டு போக மாட்டி? குமரிடுதான் குமரி, மரியாதையா என் விஜய காப்பாத்த வந்துரு. அதுக்குதான் உன்னை கூட்டு வந்திருக்கு. ஆமா ஏட்டி ஏட்டி இருட்டுறதுக்குள்ளே நான் அனுப்பி விட்டுறங்கட்டி நான் ஒரு பேச்சு வரணுட்டி. என் பிள்ளைகளா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டுன்னா அவ்வளவுதான் பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். அது மட்டும் இல்லாம என் மாப்பிள்ளை வேற ஒரு தினசா கத்துவாரு. கவலைப்படாதீங்க பங்கஜா அக்கா. சரி வாங்க நம்ம எல்லாரும் மாறு வேஷத்துக்கு மாறுவோம். ஆட்டும் ஆட்டும். நெட்டவழிக்கு சூப்பரா இருக்க. இவளுக்கு மண்டை தெரியுதா, இவ குடுமி தெரியுதா? குடுமி காட்டி கொடுத்துருமே. எட்டு திரிசா உன் குடுமியை வச்சு கண்டுபிடிச்சிருவாட்டி கிளவி. குடுமியோட தூக்கி உன வெளியே போட்டுருவா. ஆமாட்டி ஆமாட்டி, இங்கே பாரு நான் நல்ல மாஸ்க் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எக்கோ நீங்களும் ஒரு தொப்பியை போட்டுருங்க, உங்கள் மூஞ்சி பார்த்த மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. ஏட்டி நீயும் ஒரு தொப்பி போட்டுரு. இப்போ என்னை பார்க்க கொரோனா ஊசி போடுற பொம்பளை மாதிரியே இருக்க என்ன? இல்லைக்கா, எக்கா உங்களை பார்க்க பிள்ளை பிடிக்கிற பொம்பளை மாதிரிலாக்கா இருக்கி. போட்டி அந்தாக்கல வந்து டக்கிண்டல் அடிக்கிறதுக்கு. எட்டு தொப்பியை போட்டுட்டு சீக்கிரம் போகணும் யாராவது. ஏக்கா இப்போ என்ன அடையாளம் தெரியலையாக்கா, சொல்லுங்கக்கா. ஏட்டி எப்படி இருந்தாலும் உன் மொழியை வச்சு கண்டுபிடிச்சிருவாளோன்னு தெரியல. ஏட்டி ஒரு கண்ணாடியை போடேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டி, இப்போ கண்டுபிடிக்க முடியாது. சரி வாங்க, நம்ம கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம், ஊசி போடணும் அது இதுன்னு சொல்லி எப்படியாட்டு உள்ள நுழைஞ்சிரும். சரியா வாங்க வாங்க போவோம். தை மாசம் ஊரை கூட்டி தஞ்சாவூரில் மேலங்கட்டி பூவாட சங்கிலிகள் புது பொண்ணு வெக்கப்பட்டு கட்டி வருவ கூறப்பட்டு விஜய் தான் காலத்துல தாலி கட்டுவான். ஓடி வாடி ஊட்ட விட்டு செல்லமே ஏன் செல்லமே செல்லமே என் செல்ல மருமவ எங்க இருக்காளோ தெரியலையே. இந்த பிரியங்கா பிள்ளை வெறும் துரோகி, ஏமாத்திக்காரி, ஏமாத்தி புட்டா. நல்ல நம்மளை ஏமாத்தி புட்டா. அவளை நம்பி நம்ம சேர்த்திருக்கவே கூடாது. ஏன் அவனுக்கு அவளை விட டாப்பா சூப்பரா அமைதியான பொண்ணா பேசாத பொண்ணா பார்ப்பேன். வாய் திறந்து சாப்பிட்றதை தவிர வேற எதுக்காகவும் வாயவே திறக்காத பிள்ளையதான் என் அவனுக்கு பார்ப்பேன். செத்த நேரம் தோட்டத்துல படுக்கணும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனந்த காத்து, அழகான காத்து, அருமையான காத்து வீசுது வீசுது வீசுது. இன்னும் ஒரு மாசம் என் அவனை நல்வழிப்படுத்திட்டேன்னா அப்புறம் என் அவன் என் பேச்சு கேட்டு சந்தோஷமா இருப்பான். ஏன் பார்த்தீங்களா கிளடி எப்படி அவனை கெட்டி போட்டு வச்சிருக்காளோ, என்ன பண்ணியிருக்காளோ தெரியல. எப்படி நல்லா கடந்து காயா தூங்குதா. அவன் மூஞ்சில காக்கா ஏதோ ஒன்று எச்சம் போட்டு போக மாட்டேக்க. ஏட்டி கொஞ்சம் ஆளாளுக்கு குரலை மாத்தி பேசுங்கன்னா எல்லாம் கிளவி கண்டுபிடிச்சிருவா. ஹலோ எச்சுச்சிமிமா, எந்திரிங்க, நாங்கள் கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். யாரு யாரு நல்லா கண்ணா சந்து தூங்கும் போது வந்திருக்காவோ பாப்போமா. ஏமா பியாயி பியாயி பியாயி, ஐயோ பியாயி தப்பிச்சு வந்துட்டு. ஐயோ 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 பயமா இருக்கு. ஏமா பியாயி இல்லம்மா, நாங்க கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். வீட்டுல யாரெல்லாம் இருக்காவோ காட்டுங்க. கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்த மாதிரி தெரியலையம்மா உங்களெல்லாம் பாக்குறதுக்கு. பயமா இல்லாம இருக்கு, கொள்ள கூட்டத்தை ஆழ்வ மாதிரி இல்லாம இருக்கி. அத்தம்மா நாங்க கொள்ள கூட்டத்தை ஆள்லாம் கிடையாது, நாங்க கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்தோவோ. ஏட்டி செவுட்லேயே அடிச்சிரும் பார்த்துக்கோ. அத்தம்மா நொத்தம்மா அங்கே கண்டுபிடிச்சிட போறா. மேடம்னு சொல்லி இல்லைன்னா கிளவின்னு கூப்பிடு. மேடம் மேடம் கிளவி மேடம், நாங்க கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு மரியாதை கொடுங்க, நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஒருவேளை இவையெல்லாம் வீட்டில் ஆள் இல்லாதப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாம் கொள்ளடிக்க வந்திருப்பாவளோ. நம்மளும் சாமி படத்தில் வர்ற திரிசா மாதிரி மிளகா பொடி அடிப்புமா. திரிசாங்கிற பேரை கேட்டாலே எரிச்சலால வருது. வேண்டாம் வேற ஏதாவது பண்ணுவோமா. நான் எப்படி உங்களை நம்புறது? கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்தேவியனே, ஐடி கார்டை காட்டுங்க. ஏட்டி கிளவி ரொம்ப விவரமாலாம் இருக்காடி, ஐடி கார்டு கேட்கலாம் என்ன செய்ய? ஏக்கா அவளுக்கு படிப்பறிவெல்லாம் கிடையாதுக்கா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற ஆதார் கார்டு எடுத்து காமிச்சிருங்க, நம்பிடுவா. மேடம் மேடம் எங்ககிட்ட எல்லா கார்டும் இருக்கு. முதல்ல நீங்க கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். முதல்ல வீட்டுக்குள்ள விடுங்க, யார் யாரெல்லாம் இருக்காவோன்னு காட்டுங்க. வீட்டுல ஏதாவது ஆட்கள் இருக்கா, வயசானவங்கள விட கொஞ்சம் வயசு ஆட்களுக்கு தான் நாங்க முதல்ல டெஸ்ட் எடுப்போம். இதுங்களெல்லாம் பார்த்தாலே ரொம்ப சந்தேகமா இருக்க, என்ன பண்ணேன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. உண்மையிலே கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்திருப்பாவளோ. கவர்மெண்ட் எதுவும் பகச்சிக்கிட்டோன்னா வீட்டுல தண்ணி கனெக்ஷன் கேஸ் கனெக்ஷன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிடக்கூடாதே, பயமா இருக்கே. கிளவி மேடம் எங்களுக்கு நேரம் ஆகுது, வீடு விட நாங்கள் போக வேண்டாமா செக் பண்ணுறதுக்கு? உங்கள் வீட்டிலே நிற்க முடியுமா? ஏட்டி லூசு, தொப்பி எங்கிட்டி குடிமையை பார்க்கறதுக்குள்ள தயவு செஞ்சு தொப்பியை போடு. அறிவு கிட்டவில்ல மாட்டியிருப்போம் கொஞ்சம்னா. எப்பாடி நல்ல வேலை போட்டுட்டேன்டி. 2 பேர் தான் தெரியுது. ஊடக்குள்ள யாரோ ஒரு ஆளு எலி பொந்துல சிக்கன எலி மாதிரி இருக்காவோ, அது யாரு தெரிய மாட்டேங்க. முறக்கட்ட கிளவி மேடம் சீக்கிரம் வழிய விட்டீங்கன்னா நாங்க உள்ள போய் கொரோனா ஊசி போட்டுட்டு போயிருவோம். ஏமா கொரோனா ஊசி எல்லாம் போட்டாச்சுமா, கொரோனா ஊசி எல்லாரும் போட்டாச்சு. வேற என்ன அதை சொல்லுங்க. ஏக்கா சொதப்பாதீங்கக்கா. ஏ கிளவி மேடம் கொரோனா ஊசியில் போடுறதுக்கு வரல, கொரோனா இருக்கான்னு செக் பண்ண வந்தோம். முதல்ல வீட்டுக்குள்ளே கூட்டு போங்க, எவ்வளோ நேரம் நிற்க வைக்கியோ? சரி சரி என் பெருத்தாப்புல வாங்க. நான் ஒன்று எனக்கு செக் பண்ணுங்க, அடுத்து என் மாமன் எங்க 2 பேருக்கு மட்டும் செக் பண்ணுங்க. என் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு டவுன் வரைக்கும், அவருக்கு செக் பண்ண முடியாது. எப்பா எப்படியாவது விஜய பாத்துருவோம். பார்த்த உடனே கிளவியை பிடிச்சி தள்ளி விட்டு அவனை இழுத்துட்டு ஓடிடணும். வாங்க டி சிலுப்பட்டைகளா, வாங்க வாங்க சீக்கிரம் டெஸ்ட் எடுங்க டி. மூக்கில் விடுதீங்களா வாயில விடுதீங்களா டி? மூக்குலையும் விடக்கூடாது, வாயிலையும் விடக்கூடாது. இவ கண்ணில் விடணும், இவ கண்ணில் விட்டு இவ கண்ணை நுள்ளையாக்கி விடணும். பங்கஜக்கா சும்மா கிளவி கையை பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு கொரோனா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. கையை கொடுங்கம்மா.
டிக் 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 டும் 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 டிஷ் 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 ஸ்டெடஸ்கோப் பிரஷர் லோயர் எதுவுமே இல்லம்மா. நார்மலா இருக்கியோ? உங்களுக்கு கொரோனா இல்ல. அடுத்து வீட்ல இருக்கிற தம்பியை காட்டுங்க. ஏட்டி செழிப்பட்டைகளா, வீட்ல தம்பி இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாத்தாடி இந்த அக்கா சொதப்பிடுவோ போலையே. கிளவி மேடம், நீங்க தானே சொன்னியோ வீட்ல என் மாவன் மட்டும் இருக்கான்னு, அதான் நாங்க சொன்னோம். அப்படியா? சரி சரி வாங்க, என் மவ ரூம்ல காட்டுதே, அங்கேயே கொரோனா டெஸ்ட் எடுங்க. அந்த பையன் தான் வீடு விடா போய் தங்கிக்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார மாதிரி. என்ன கொரோனாவை இழுத்து வச்சிருக்கானோ தெரியல. முதல்ல அவனுக்கு ஒரு டெஸ்ட் போடுங்க. இதான் என் மாவன். இருங்க, கொஞ்சம் கூண்டை திறந்து விடுது, நீங்க கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரமா போயிருங்க. பாவி சண்டாளி, என் விஜய் இப்படி அடைச்சு போட்டிருக்காளே கூண்டுக்குள்ள. அவன் என்ன நாயா பூனையா? ஏ கிளவி மேடம், எதுக்கு உன் மாவனை கூண்டில் அடைச்சி போட்டிருக்க? உனக்கு இதுல ஜெயிலுக்கு தண்டனை கிடைக்கும் தெரியுமா இந்த மாதிரிலாம் பண்ணுனா? ஐ, நம்மளை காப்பாத்துறதுக்கு இவங்க 3 பேரும் வந்துட்டாவோ போலயே. எப்ப எப்படியாட்டு தப்பிச்சிடணும். முடி பங்கஜக்கா தெரியுசா நெட்டவெளி மாதிரி தான் தெரியுது. ஏம்மா இங்க பாருங்க, என்னைய தப்பா நினைக்காதீங்கம்மா. என் மவன் எல்லாம் ரோட்ல போற வரவங்க எல்லாம் கடிச்சு வைக்காம ஒரே ரத்தமா ஆக்கி விட்டுருவான். கடின்னு கடிச்சு சதையெல்லாம் பிச்சிருவாமா. அதை அவனை கூண்டில் அடைச்சி வச்சிருக்கேன். வெளியே சொல்லிடாதியோமா, அவனை பிடிச்சிட்டு போயிருவாவோ. சரியா? உங்களை கடிச்சிருவான். ரொம்ப வாய் பேசாதீங்க. ஏ கிளடி, என்ன புழுகுறா, சரியான புழுவு நீ. யாருடி போன்ல? லாயர் ராம்டி. செல்ல மோனே, தங்க மோனே, லட்டு மோனே, வைர மோனே, ஜாலியா இருக்கா உள்ள. அம்மாவுக்கு எப்படி இருந்தது தெரியுமா 2 நாளா? தாய தவிக்க வச்சவன் விளங்க மாட்டான். இந்த தாய தவிக்க வச்சவன் விளங்க மாட்டான். உள்ள கடை சோறு கொண்டு வரட்டா? ஏதாவது சொல்லி இந்த லூசை வெளியே அனுப்பணும். அம்மா, ரொம்ப வயிறு வலிக்கு, வயிறுலாம் எரியுது, தண்ணி கொண்டு வாமா. கேட்டு சிலப்பட்டைகளா, கிட்ட பேராதீங்கன்னா கையை கடிச்சு வச்சிருமா. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். ஹலோ லாயரே, என்ன போன் அடிச்சிருக்கியோ? ஹலோ திரிசா, விஜய காணோம். ஆமா லாயரே, விஜய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க அம்மா கூண்டுல போட்டு அடைச்சி வச்சிருக்கு. மிருகம் கணக்கு அவனை அடைச்சி வச்சிருக்காவோ. நான் நெட்டவெளி, அதுக்கப்புறம் பங்கஜக்கெல்லாம் மாறு வேஷத்துல வந்திருக்கோம். இப்ப இந்த கிளவி தண்ணி பிடிக்க போயிருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர போயிருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல இவனை காப்பாத்தி நாங்க கூட்டிட்டு வந்துருவோம். வேண்டாம், காப்பாத்தி கூட்டு வர வேண்டாம். லாயரே, என்ன பேசுறீரு? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு திரிசா. எப்படி நம்ம காப்பாத்தி கூட்டு போனாலும் அந்த பாட்டியம்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே இருக்கட்டும், நீங்க என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு போற மாதிரி போயிருங்க. நான் ஒரு போலீஸோட வந்து இந்த மாதிரி மனுஷங்களை கூண்டுல அடைச்சு வச்சு சித்திர பண்றாங்கன்னு சொல்லி நான் கிளவியை அரெஸ்ட் பண்றேன். இது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. நம்ம சட்டத்துப்படியே போகும். நீங்க தயவு செஞ்சு வேற எந்த வேலையும் பண்ணாதீங்க. எப்படி அடைச்சு போட்டிருக்காவோ? இரு தம்பி, நான் கூண்ட திறந்துட்டேன். பங்கஜக்கா வேண்டாம், லாயர் வேண்டாங்காரு. தயவு செஞ்சு மூடிருங்க. ஏமட்டி கிறுக்கி? வாங்க, முதல்ல மூடிட்டு இந்த இடத்தை விட்டு போவோம். அதுக்கப்புறமா நான் எதுக்குன்னு நான் சொல்றேன். முதல்ல தயவு செஞ்சு மூடுங்க. லூசாட்டி, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போயிரும். திரிசாமா, ஏமா இப்படி பண்ற? இவ்வளவு தூரம் வந்துட்டு வேண்டாங்க. ஐயோ விஜய், பங்கஜக்கா எல்லாரும் கேளுங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம்ல கிளவி எந்த நேரம்னாலும் வரும். நீங்க மூடி வைங்க, நான் சொல்றேன். ஐயோ, உங்க ட்ரெஸ் ஏன் கழட்டி போட்டீங்க? எட்டி கசகசன்னு வருது, அதான் காப்பாத்த போறோம். தெரிஞ்சா என்னன்னு கழட்டி போட்டுட்டேன். ஐயோ கடவுளே, இவங்க எல்லாருமே ஒரு காசுக்கு ஆக மாட்டாவோ போலயே. முதல்ல கூண்ட மூடுங்கக்கா. ஏக்கா, முதல்ல உங்க ட்ரெஸ் எடுத்து போடுங்க. இவ என்ன கிறுக்கி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னம்மா, என் மவனுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டீங்களாமா? கதவை திறக்கணுமா கூண்ட? இல்ல கிளவி மேடம், நாங்க இப்படியே கையை பிடிச்சு டெஸ்ட் பண்ணிட்டோம். உங்க மவனுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க போயிட்டு வரோம். பாய். சரி பீஸ் எதுவும் வேணுமா? எல்லாம் ஃப்ரீ தான் கிளவி, நாங்க வாரோம். வந்தாளுவே ஒழுங்காவே டெஸ்ட் எடுக்கல, போயிட்டு அழுவே. இப்படிதான் பண்ணுது அழுவேமா. நல்ல மூக்கில ஒரு கம்பி விட்டு எடுப்பாளுவோமா. நமக்கு இன்னைக்கு சரியாவே எடுக்கல. இந்த பிள்ளைகள் பூரா டூப்ளிகேட் பிள்ளைகள் நினைக்கேன். எல்லாம் அம்மா அடுப்புல சோறு போட்டிருக்கோம்ல, ஒலை கொதிக்குது. எரி வேற என்ன? ஐயோ திரிசா, ஏன் இப்படி பண்ணா? போன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி மாறிட்டா. என்னாச்சுன்னு தெரியலையே கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஏட்டு கிறுக்கி, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்த காசுல ஊருக்கு போய் உனக்கு காப்பாத்த போனா எல்லாத்துலயும் மண்ணலி போட்ட உனக்கு என்ன பைத்தியமாட்டி? அதானே, நானும் என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு தானே வந்தேன். ஏன்டி ஒரு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏக்கா சொல்றத பொறுமையா கேளுங்கக்கா, கோவப்படாதீங்க. அவதான் அறிவு கெட்டவ நெட்டவளி. நீங்களும் இப்படி பண்ணாதீங்கக்கா. இக்கா லாயர் போன் பண்ணாருக்கா. இந்த மாதிரி கிளவி அடிக்கடி இப்படிதான் பண்ணும். அப்படியே கூண்டுக்குள்ளே இருக்கட்டும். நான் ஒரு போலீஸோட வாரேன். கிளவிய அரெஸ்ட் பண்ணிடுவோம். இனி கிளவி இந்த மாதிரி பண்ணதுக்கு பயப்படும்ல அப்படின்னு சொன்னாரு. இது சூப்பர் ஐடியா. படிச்சவன் தான். லாயர் தான். ஓ அப்படியாட்டி? சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, அப்படியே பண்ணட்டும். அது புரியாம நீங்க அங்க வச்சு சண்டைய போட்டு கிடைக்கியோப்பா. என்ன ஆட்களோ நீங்க போவாங்க. சரி, நம்ம லாயர்கிட்ட போய் வரும்போது போலீஸோட வருவோம். வாங்க, நேரமாயிர போது வந்துருவோம் சீக்கிரமா. ஆட்டுண்டி எட்டி, ஒருவேளை நேரம் முன்ன பின்ன ஆயிட்டுனா நான் வரட்டாலும் நெட்ட வழியை கூட்டு போயிரு. சரியா? சரி, நான் போயிருந்தேன். சரி, அப்போ வாங்க சீக்கிரம் நம்ம நேரத்தோட நம்ம ஊருக்கு போவோம்.